1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 12-13 வாசிங்க. அந்தியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு யாவுக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பா எண்ணிக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். ஆமென். எப்ப சமாதானம் வரும்? ஆசாரியனிட்ட அன்பா இருந்தாதான் சமாதானமே வருமா? இல்ல சமாதானம் வராது. அவன் தேவ மனிதனாக இருந்தால், மறுபடியும் சொல்றேன், அவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இருந்தால், ஒருவேளை அவன் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனின் மூலமாக உனக்கு சமாதானம் வராது. அப்ப தேவன் உன்னிடத்துல விரும்புகிறது, பிலிப்பியருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல சொன்னார்ல, கீழ்ப்படிதல் மூலமாக என்ன 3 பாயிண்ட் சொன்னாரு? முதல்ல உன்கிட்ட இருக்கிற பயம் மாறும், உன்னுடைய நடுக்கம் போகும், ரட்சிப்பு கிடைக்கும். இப்ப ரட்சிப்புக்கு நீ பிரயாசப்படணுமா வேண்டாமா? உடனே சொல்லுவாங்க, பெந்தகோஸ்தே சபையில் எங்களுக்கு கற்று தந்தாங்க, சபையில் போய் ஞானஸ்நானம் எடுத்து அந்நிய பாஷை பேசிட்டாலே நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். இந்த ஸ்லோன் பெண்டிகாஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, சிபிஎம் காரங்க. இவங்க இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட், உறுதியா இருப்பாங்க. என்ன உறுதி அப்படின்னா, சபையில வந்தா போதும், பரிசுத்த கூட்டம், வெள்ளையும் போட்டா போதும், வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டா போதும், மீசை தாடி எடுத்துட்டா போதும், சபையில சேர்ந்துட்டாங்க. ரைட். அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, அப்புறம் பரிசுத்த கூட்டம் தான். ஆனா சியோனுக்கு போக மாட்டேன். உனக்கு சியோனுக்கு இல்லை இடம், நீ வேற ஒரு இடத்துக்கு போன, நாங்கெல்லாம் தான் சியோனுக்கு. இப்படி ஒன்று இருக்குது. ஆனா இங்க பைபிள் படி அப்படி இல்லை. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்றது அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். ரட்சிப்பு முடிவு பரியந்தம் நிலைத்து நின்றால் ரட்சிப்பே தவிர, சபையில போய் ஞானஸ்நானம் எடுத்தோடனே ரட்சிப்பான்னு கேட்டா இல்ல. அப்ப சபை தான் உன்னை ரட்சிக்குதா? எந்த சபை ரட்சிக்கும்? முதல்ல அதை எனக்கு வேணும். சிபிஎம் சபையில போனவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டேன்னா இன்னைக்கு என்னெல்லாமோ நடக்குது. நாங்க போகல. இப்போ அங்கே இருக்கிற பாஸ்டர் என்னெல்லாமோ செய்கிறாரு, அங்கே இருக்கிற விசுவாசிகள் என்னெல்லாமோ செய்து, அப்போ அவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? சரி, அடுத்து ஐபிசி சபையில் இருக்கிறவங்க போயிடுவாங்களா? இல்லை ஏஜி சபையில் இருக்கிறவங்க போயிடுவாங்களா? இல்லை இந்திய தேவ சபையில் இருக்கிறவங்க போயிடுவாங்களா? இன்னைக்கு சுமார் 30,000 பிரிவுகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்லக்கூடிய 30,000 பிரிவுல எந்த பிரிவு அவருடைய ராஜ்யத்துக்கு போகும்? எந்த சபை போகும்? ஒரு சபையும் போகாது, இந்த சபையும் போகாது. நான் உறுதியா சொல்றேன், இந்த சபை போகாது. ஏன்னா இந்த சபை கல்லுகளினால கட்டி வச்சிருக்குது. இதுல சிமெண்ட் கல்லு, சிமெண்ட், அப்புறம் சல்லி, கருங்கல்லு, அப்புறம் காங்கிரீட் எல்லாம் போட்டு நல்லா வார்த்து வச்சிருக்கிறீங்க 2 தூணு. இதை கொண்டு போய் அவர் எங்க கொண்டு போய் இந்த சபையை? இந்த சபையில் இருக்கிறவனும் போக மாட்டான், அதையும் சொல்லிடுறேன். போக மாட்டான். என்னை கொண்டுதான் இந்த சபையில பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சபையில் இருக்கிறவனும் போக மாட்டான். யார் போவா? யார் சர்வவல்லமுள்ள தேவாதி தேவனாகிய யாவாகிய யாசுவா மேசியாவுக்கும் அவருடைய ஊழியக்காரனுக்கும் எவன் கீழ்ப்படுகிறானோ, எவன் கீழ்ப்படிந்து அடங்குகிறானோ அவன் போவான். கீழ்ப்படிதல் இல்லாம போயிருவீங்களா? கீழ்ப்படுதல் இல்லாம போனவன பண்டி கூட்டத்தில் தான் போனான். எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் போகல. அப்புறம் அடங்கி திருந்தி வந்த பிறகு அவனை பிள்ளை என்கிற ஸ்தானத்தினுடைய உடாய் பிள்ளையாய் மாற்றினார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
இப்ப மோசமா போனவன் திருந்தி வந்தவன் பிள்ளையானா, ஆனா உள்ள பிள்ளையா இருந்தவனுக்கு கோபமும் வைராக்கியமும் அகம்பாவமும் ஆணவமும் தலக்கணமும் பிடித்ததனால் உள்ள இருந்தவன் வெளியே போனான். நான் மூத்த குமார்னு சொல்றேன். அது வரைக்கும் சொத்துக்கு வாரிசா இருந்தவன் போயிட்டான். இதே தாங்க தேவன். இப்படித்தான். உங்களுக்கு புரியல? உன்னுடைய குணநலம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய சிந்தை எப்படி இருக்கிறது, உன்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, இதை வச்சுதான் அவர் என்ன செய்யறாருன்னா உன்னை அழைத்த அழைப்புக்குள் நிக்க வைக்கிறாரா இல்லையான்றதை அறிய முடியும். அப்ப கீழ்ப்படிதலினுடைய ஊடாய் நீ ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளணும். சரி, ரட்சிப்பு என்றால் என்ன? எடுத்த எடுப்புல நீங்களாம் பரலோகத்துக்கு போறது பாக்குறீங்க. சத்தத்தை கேட்கிற ஜனம் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, நாங்க சபைக்கு போனா பரலோகத்துக்கு போயிடும். நான் சொல்றேன் இல்ல, வாழ்ந்தால் போலாம். வாழ்ந்தாதான் போக முடியும். இப்ப 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம் திட்டவும் தெளிவாக ஒரு சம்பவத்தை சொல்லுது. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. நல்ல கேளுங்க. இப்போ மனம் திரும்புதல் ரட்சிப்பை கொண்டு வரும். இப்ப எல்லாருக்கும் சாதகம், எல்லாருக்கும் சாதகம். நான் தான் மனம் திரும்பிட்டேனே, அப்ப பரலோகத்துக்கு போயிடுவேன். இல்ல, மனம் திரும்புதல்னா என்ன முதல்ல தெரியணும். ஆமென். மனம் திரும்புதல் என்பது நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பாவம் செஞ்சு வருத்தப்படுறது மனம் திரும்புதல், மன்னிப்பு கேட்கிறது மனம் திரும்புதல். இல்ல, நீ அழுது புலம்பினாலும் அது மனம் திரும்புதல் அல்ல, அறிக்கை செய்தாலும் அது மனம் திரும்புதல் அல்ல. எப்ப செஞ்ச பாவத்தை விட்டு மாறுகிறாயோ அப்ப அது மனம் திரும்புதல். நம்ம தான் விட மாட்டோமே. இன்னைக்கு 4 நாள் கழிச்சு மறுபடியும் செய்வோம். கேட்டா நான் மனம் திரும்பிட்டேன். அப்ப ரட்சிப்பு உனக்கு தூரமாய் கொண்டிருக்கிறது. ரட்சிப்பு பக்கத்தில் வரல. வேதம் திட்டவட்டமாக சொல்லுது, மனம் திரும்புவதில் ரட்சிப்பு. மனம் திரும்புவது என்றால் நாம் செய்த பாவத்தை விட்டு மாறுவது, அந்த பாவத்தை தொடராமல் இருப்பது. நம்ம எப்படி இப்ப மனம் திரும்புவதனுடைய கிரிய மனமாற்றம், 2வது வருத்தப்படுவது, 3வது பாவத்தை விட்டு விடுவது. இந்த 3 காரியமும் உன்கிட்ட கச்சிதமா இருந்தா நீ மனம் திரும்பிட்ட. நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். மனமாற்றம், செஞ்ச பாவத்திலிருந்து மனம் மாறணும். இனி செய்ய மாட்டேன் என்ற மாறணும். செஞ்ச பாவத்திற்காக மனம் திரும்பணும். 3வது காரியம் பாவத்தை விட்டு விலகணும். இந்த 3 காரியமும் இருந்தால் நீ மனம் திரும்பிட்ட. இந்த மனம் திரும்புதெல்லாம் உனக்கு ரட்சிப்பு. உடனே பரலோகத்துக்கு போறது சான்ஸான்னு கேட்டா இல்ல, செஞ்ச பாவத்திலிருந்து விடுதலை. ரட்சிப்பு என்பது விடுதலை. படிக்கட்டு நிறைய இருக்குதுங்க. எனக்கு நேரம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு சுமார் ஒரு 9-10 படிக்கட்டு இருக்குது. நான் உங்க முன்னாடி ஒரு 2-3 படிக்கட்டை வைக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுடுங்க. 1வது மனம் திரும்புதல் மூலமாய் ரட்சிப்பு. 2வது ஒரு சம்பவம், அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள், யாவாகிய யாசுவா மேசியாவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. 2வது ரட்சிப்பு விசுவாசத்தில் வருகிறது. எப்படி? விசுவாசிக்கிறவனுக்கு ரட்சிப்பு. இப்ப யார விசுவாசிக்கணும்? இதான் அறிகிற அறிவு. இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஜீசஸை விசுவாசிக்கிறேன், மாதாவை விசுவாசிக்கிறேன், மரியாளை விசுவாசிக்கிறேன், சூசேப்பரை விசுவாசிக்கிறேன், அந்தோனியாரை விசுவாசிக்கிறேன். பரலோகத்தில் இருந்த பூமிக்கு வந்த தேவன் யார்? அவருக்கு மட்டும்தான் பரலோகத்துக்கு போறது வழி தெரியும். ஏன்னா வேதம் திட்டவட்டமா சொல்லு. முந்தா நாள் தானே கிறிஸ்தவ உலகத்தில் பெரும்பங்கு ஒரு உபதேசத்தினுடைய ஊடாய் கடந்து போனார்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்ன தெரியுமா? மாதா பரலோகத்துக்கு போனாங்க. இந்த அம்மாவுக்கு வழி தெரியுமான்னு எனக்கு தெரியல. வழி தெரிஞ்சிருந்தா கானாவூர் கல்யாண வீட்டில் போய், மகனே மகனே, கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு, எனக்கு
திராட்சை ரசத்தை எதையாவது செய்ய அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அவர் கேட்ட கேள்வி வித்தியாசமான ஒரு கேள்வி. ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனா இந்த அம்மா எப்படி போனாங்க தெரியுமா? அது எப்போ கொண்டு வந்தாங்க அந்த உபதேசம், அது எனக்கெல்லாம் தெரியும், வருஷக்கணக்கில் வச்சிருக்கிறேன். இருக்கட்டும். என்ன அப்படின்னா, புவியீர்ப்பு சக்தி. இந்த புவியீர்ப்பு சக்தியை தாண்டி, வெற்றிடத்தை தாண்டி, முதல் வானத்தை தாண்டி, வானங்களுடைய ஊடாய் அந்த அம்மா மேலே போனாங்களாம். சொல்றது ஈஸியாக தான் இருக்கும். கிரியை பார்ப்போமா? ஏன்னா அந்த அம்மாவுக்கு எனக்கு தெரிஞ்சு 7-8 பிள்ளைகள். அந்த அம்மா எப்போ போனாங்கன்னு எனக்கு தெரியாது. போனாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா வத்திக்கான் சங்கத்தினுடைய முடிவில் தான் மாதா பரலோகத்துக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு சுமார் 100 வருடங்களுக்கு பிறகு அறிவித்த அறிவிப்பு. அது வரைக்கும் அந்த அம்மா ஏன் போகல? இதை இன்னைக்கு கொண்டாடிட்டாங்க, கழிஞ்ச வெள்ளிக்கிழமை. இங்கே இது யாரும் மேலே போனதில்லை, மேலே இருந்து யாரும் கீழே வந்ததில்லை, ஒருவரை தவிர. அவர் யாசுவா. அவருக்கு மட்டும்தான் வழி தெரியும். ஏன்னா நீங்க இப்ப நினைப்பீங்க, ஏனோக் போனான், எலியா போனான், யாசுவா போனார். யாசுவா மட்டும்ன்றாரு. எஸ், ஏனோக் எலியாவுக்கு வழி தெரியாது. ஏன்னா ஏனோக் எலியாவை கொண்டு போறதற்காக ஒரு துப்பட்டா இறக்கப்பட்டது. அந்த துப்பட்டா கொண்டு போச்சே தவிர அவர்கள் போகவில்லை. அவர்கள் போய் என்ன செஞ்சாங்க? சுழற்காற்றுக்குள்ளால போய் உட்கார்ந்துட்டாங்க. சுழற்காற்று தூக்கிட்டு போயிடுச்சு. நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இவங்களா நான் முதல் வானத்தை கடந்து, 2வது வானத்தை கடந்து, 3வது வானத்தை கடந்து நான் போனேனா என்று கேட்டால் இல்லை. தேவன் அவர்களை கொண்டு போனார். அப்ப இவங்கெல்லாம் எப்படி போனாங்க? யாரையும் கொண்டு போகலையே. யாசுவா போன பிறகு வேற யாரையும் கொண்டு போகல. ஆனா கொண்டு போவார் ஒரு நாள். அவருடைய மனவாட்டியை அவர் ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இன்னைக்கு நம்ம சரியா மனம் திரும்புதல் இல்லாம யாரையோ விசுவாசிச்சு நான் மனம் திருப்பிட்டேன்னு சொல்றோம். மனம் திரும்புவதற்கு, விசுவாசிக்கிறதற்கு நீ தகுந்த ஒரு நபரை எடுக்கணும். யாருடைய நாமத்தில் நீ மனம் திரும்பணும் இருக்குது பைபிள். யாரை நீ விசுவாசிக்கணும்னு இருக்குது. ஆமென். லூக்கா 24:47 சொல்றார், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தில் அப்படின்னு இருக்கு. 2வது சொல்றாரு, யாரை விசுவாசிக்கணும்? யாசுவாவை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப மனம் திரும்புதல் யாசுவா, விசுவாசிக்கிறது யாசுவா. இனி நம்ம யாசுவாவை விசுவாசிக்கிறோமா? அல்லேலூயா. அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? ரோமருடைய புத்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிற போது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நல்ல கேளுங்க, வேதவசனம் சொல்லுகிறது இருதயத்துல விசுவாசம் வரணும். இருக்கா? இருதயத்துல விசுவாசம் வந்தா வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது. அவனை குறிச்சி சிந்தனை, இவளை குறிச்சி சிந்தனை, அதை குறிச்சி சிந்தனை, இதை குறிச்சி சிந்தனை வராது. ஏனால் இருதயம் முழுவதும் யாவாயே யாசுவாவால் நிரப்பப்பட்டிருக்கணும். அப்ப வீண் சிந்தனைக்குள் கடந்து போக மாட்டாய். அடுத்து சொல்றாரு, விசுவாசம் எப்படி வருமா? கேள்வினால வருமா? கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரணுமா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப வேத வசனத்தை வாசித்து அதை விசுவாசிக்கிற போது அங்கு கேள்வி வரும். அந்த கேள்வி விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். நான் உனக்கு கேள்வியை நானே சொல்லித்தரேன். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, இயேசுவுக்கு பொண்டாட்டி ஆகணுமா? ஜீசஸுக்கு பொண்டாட்டி ஆகணுமா? இல்ல யாசுவாவுக்கு பொண்டாட்டி ஆகணுமா? சொல்லு. ஏன்னா பொண்டாட்டி என்பது தமிழ்நாட்டுக்காரருக்கு மட்டும் இல்ல, ஆங்கிலேயருக்கு மட்டுமல்ல, எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் ஒரே புருஷன், ஒரே நாமம். அந்த நாமம் தான் மணவாளன். அந்த நாமம் எந்த நாமம்? எனக்கு தெரிஞ்சு எத்தனை தமிழன் கிறிஸ்தவனா இருக்கான்? இவ்வளவு தமிழனுக்கு வேண்டி அவர் மணவாளனா வருவாரா? இல்ல. சரி, ஆங்கிலேயன் அவனுக்கு வேண்டி மணவாளன் ஜீசஸா வருவாரா? அவர் தன்னை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ள மாட்டார். மனமாற நான் மனுஷன் அல்ல, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, நான் வசனித்தும் நிறைவேறாமல் இருக்குமோ,
அவர் சொன்ன செய்வார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். அந்த ஒன்றானமை நாமம் எது? அவர்தான் மணவாளன். அந்த நாமத்தை அறிகிற அறிவு நம்மகிட்ட இல்லை. சரி, இந்த நாமத்தை விசுவாசிக்கணும். அது யாசுவா மேசியா. அல்லேலூயா. மூணாவது சம்பவம் மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நல்ல கேளுங்க. அடுத்த ரட்சிப்பு ஞானஸ்தானத்தின் மூலமாக வருகிறது. வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே, பூமியில் உள்ள சபையில இல்ல, மேல உள்ள சபையில, மோசே போய் பார்த்துட்டு வந்தான்ல அந்த சபையிலே சேர்த்துக் கொள்வார். நம்ம எல்லாம் பூமியில சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். நான் இந்த சபைக்கு சொந்தக்காரன், நான் அந்த சபைக்கு சொந்தக்காரன். எங்க பாஸ்டர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எங்க சபை எப்படிப்பட்டவர் தெரியுமா? எங்க சபையில வந்து பார். இதான் நம்முடைய கேள்வி. அங்க அதிசயம் நடக்குது. அந்நிய பாஷையா பரலோகம் போல இருக்கும். என்னமோ போயிட்டு வந்த மாதிரி. இவன் தான் போயிட்டு வந்தான் பரலோகத்துக்கு. மரியாதைக்கு அடுத்து இவன் தான் போயிட்டு வந்திருக்கிறான். பரலோகம் போல இருக்குமா சபை? என்ன செய்யுது? வேதம் சொல்லுகிறது, ஞானஸ்நானத்தின் மூலமாய் ஒரு ரட்சிப்பு இருக்குது. சரி, எந்த ஞானஸ்நானத்தில் ரட்சிப்பு? அல்லேலூயா. ஞானஸ்நானம் இன்னைக்கு உலகத்தில் பல வகையான ஞானஸ்நானம். எனக்கு தெரிஞ்சு கொடியை நாட்டி கொடியினுடைய நிழலுக்கு கூட கடந்து போனால் அது ஒரு ஞானஸ்நானம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்லி ஞானஸ்நானம். யாசுவா நாமத்தில் ஞானஸ்நானம். இப்ப இந்த ஞானஸ்நானம் ஜலத்தில் எடுக்க வேண்டிய ஞானஸ்நானம் எந்த பேர்ல குழப்பம் இருக்கு. சரி, இந்த ஒரு ஞானஸ்நானம் போதுமா கேட்டா இல்ல. வேதத்துல இரண்டாவது ஞானஸ்நானம் பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம். மூணாவது ஞானஸ்நானம் பாடுகளின் ஞானஸ்நானம். இதை ஒருத்தன் ஏத்துக்க மாட்டான், ஒருத்தனும் பிரசங்கம் பண்ண மாட்டான். ஒரே ஒரு ஞானஸ்நானத்தை மட்டும் சொல்லி கொடுக்கிறான், ஜலத்தில் எடுக்கிற ஞானஸ்நானம். மீதி ரெண்டு ஞானஸ்நானத்தை யார் எடுப்பா? ஒன்னு பரிசுத்தாவியில, இன்னொன்னு உபத்திரவத்தில். இந்த ரெண்டு ஞானஸ்நானம் இருக்கே, இந்த ஞானஸ்நானத்தின் மூலமா தான் ரட்சிப்பு. இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாய் வேதம் சொல்லுது பாவ மன்னிப்பு கிடைக்கும். மேசியாவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயல் இணைக்கப்படுவோம். அடுத்து சொல்றாரு, சபையில இணைக்கப்படுவதற்கே இந்த ஞானஸ்நானம் தான். இதுதான் உனக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். நான் சொன்ன காரியத்தை அப்போஸ்தலர் 2:38, ரோமர் 6:4, 1 கொரிந்தியர் 12:13 வாசித்து பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்ப நாலாவது சம்பவம் தீத்து 3:5 வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரத்தத்தின்படியே மறுஜெபம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதுதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அடுத்த சம்பவம், ஒன்னாவது மனம் திரும்புதல், இரண்டாவது விசுவாசம், மூணாவது ஞானஸ்நானம், நாலாவது பரிசுத்த ஆவியினால் ரட்சிப்பு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப பரிசுத்த ஆவி நம்மகிட்ட இருக்கா? அதான் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், தேவன் 3 இழுப்பு கூட ஜனத்தை தன்வசம் இழுப்பார். 1 அற்புத அடையாளங்கள், 2 அவருடைய சுவிசேஷமாகிய பிரசங்கம், 3வது வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு எங்க இருக்கோ அவன் கூட போயிடுங்க, அவன் உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவான். நிச்சயமாய் அவருடைய சமூகத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்துவான். இதான் உண்மை. நான் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான். யாசுவாவே மேசியா என்று நீ சொல்வாயானால் அது உன்னுடைய மாம்ச சிந்தை அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அப்ப பரிசுத்த ஆவி உனக்குள்ள வந்துட்டார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்தணும். ஏன்னா எனக்கு யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனமா, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நல்ல கேளுங்க. யார்கிட்ட கேள்விப்பட்டது? பிதாட்ட கேள்விப்பட்டது இல்ல. பிதா குமாரனாக வந்தார்ல, வந்தவர் பேசினார். பேசினதை பிதாவாகி ஆவியானவர் கேட்டுக்கொண்டிருந்தார். சரீரம் இங்க பேசிச்சு, ஆவி உள்ள இருந்துச்சு, உள்ள இருந்து கேட்டுக்கொண்டிருந்துச்சு. இப்ப சரீரம் போயிடுச்சு, ஆவி இங்க இருக்குது, அது உன்கிட்ட அறிவிக்கும்.
அது அறிவிக்கிற போது நீ ரட்சிப்புக்குள் கடந்து போவாய். அப்ப பரிசுத்தாவிக்கு விரோதமா நீ பாவம் செய்யக்கூடாது. பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் மரித்து போவான். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா அனனியா சப்பீரால்ட்ட பேதுரு கேட்கிற போது கேட்பார், நீங்கள் நன்றா தானே இருக்கிறீங்க, அந்த பொருள் உங்களுடைய தானே, பணம்லாம் உங்களுடைய தானே, நீங்க தேவ சமூகத்தில் கொடுத்த போது அது தேவனுடையது. ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் பொய் சொல்கிறபடியினால், நீங்கள் தேவனை வஞ்சித்தபடியினால் நீங்க போக வேண்டிய இடம் கல்லறை. பரிசுத்தாவியை வஞ்சிச்சா பரிசுத்தாவி உன்னை எங்கேயோ ஒரு இடத்துல அனுப்பும். அதான் கழிஞ்ச வாரத்தில் சொன்னார், தேவனுடைய பரிசுத்தமான பணம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உனக்கு அது சிக்ஷை, உனக்கு விடுதலை இருக்காது. பிரேசியாசுவா இங்கே தான் யோசிக்கணும். நான் பொய் சொல்லலை, களவு செய்யலை, கெட்ட வார்த்தை பேசலை, பாவம் செய்யலை, ஆனால் தேவனுடைய பரிசுத்தமான அந்த பணம் என்னிடத்தில் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேலான பாவம் முடிஞ்சிச்சு. அப்ப பரிசுத்தாவியானவர் உன்னிடத்தில் இருந்தால் ரட்சிப்புக்கு நேராய் வழி நடத்துவார். இதான் உண்மை. அல்லேலூயா. ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துவார். இன்னைக்கு நாம ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தப்பட்டிருக்கிறோமா? ஒரே ஒரு சம்பவம் என்ன அடுத்து சொல்றாரு, வேறுபாடான ஜீவியம் ஜீவிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். இப்ப மனம் திரும்புதல், விசுவாசம், ஞானஸ்நானம், பரிசுத்தாவி, வேறுபாடான ஜீவியம், இவ்வளவு இருந்தா நீ ரட்சிப்புக்குள் கடந்து போகலாம். இது உன்கிட்ட வரணும்னா நீ கீழ்ப்படியணும். யாருக்கு கீழ்ப்படியணும்? யாவுக்கு? தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவ மனுஷனுக்கு கீழ்ப்படியணும். இந்த ரெண்டையும் நீ செஞ்சா இந்த சம்பவங்கள் ஆட்டோமேட்டிக்கா உன்கிட்ட வரும். ஒன்றன் பின் ஒன்றாக உன்னிடத்தில் வரும். மனம் திரும்புதல் வரும், விசுவாசம் வரும், ஞானஸ்நானம் வரும், பரிசுத்தாவி வரும், வேறுபாடான ஜீவிதம் வரும். இப்ப நம்ம நினைக்கிறோம், நான் தான் மனம் திரும்பிட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுட்டேன், இனி எனக்கு என்ன வேணும்? வேறுபாடான ஜீவியம் வரவே இல்லையே, எல்லாத்துலையும் அடியில் விழுந்துட்டு இருக்கிற. தயவு செய்து ஒன்றை மட்டும் சொல்லிடுறேன், என் தேவன் சிட்சித்து போதித்து வழி நடத்துகிறவர் என்பதை மறக்காத. சத்தியத்தை கேட்ட சத்தியத்தின்படி ரட்சிப்பின் பாதையில் கடந்து போறதற்கு அவருடைய மன விருப்பத்தின்படி வாழ உன்னை ஒப்புக்கொடு. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம்.